Hi friends, welcome to Ramli's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramli's Kitchenல ரொம்பவே சூப்பரான பருப்பு பாயாசம் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். மூன்று பொருள் தான் இதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம சூப்பரான பருப்பு பாயாசம் பண்ண போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம Ramli's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சூப்பரான பாசி பருப்பு பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல ஒரு pan வெச்சுக்கோங்க. அதுல 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுக்கணும். அப்பதான் அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நம்ம வறுக்காம கூட பாயாசம் வைக்கலாம். ஆனா அதனோட டேஸ்டோட நம்ம வறுத்து வைக்கிற பாயாசத்துல டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதனோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இதே மாதிரி வீட்ல ட்ரை பண்ணுங்க. பாசி பருப்பு நல்லா வறுத்து கலர் கொஞ்சம் மாறி வரணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்க, நல்லா ஓரளவுக்கு கலர் எல்லோவா மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த பாசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் வாஷ் பண்ண பாசி பருப்பை சேர்த்துக்கோங்க. இதில் ரெண்டாவதாக எடுத்த தேங்காய் பால் நான் சேர்த்துக்கிறேன். அரைமுடி தேங்காவை நல்லா திக்காக அரைச்சி அதில் இருக்கிற பாலை 1 கப் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே நம்ம 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றி திரும்ப அதை அரைச்சி இந்த தண்ணியாக இருக்கிற தேங்காய் பாலை எடுத்து இந்த பாசி பருப்பில் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். தண்ணியில் வேகிறதோட தேங்காய் பாலில் வெந்தால் அந்த பாசி பருப்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் வைங்க. இந்த அளவுக்கு நல்லா மலர்ந்து வந்துடும். பாசி பருப்பு பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. 1 கப் பாசி பருப்புக்கு நான் 1 கப் வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் ஜாஸ்தியாக தேவைப்பட்டால் 1.25 கப் வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு ஒயிட் சுகர் சேர்த்தாதீங்க, வெல்லம் சேர்த்தாதான் இதனோட கலர் ரொம்ப நல்லா இருக்கும். நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது அப்படியே 5 நிமிஷம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். வெல்லத்தோடு சேர்ந்து இந்த பாசிப்பருப்பு நல்லா இன்னும் கொஞ்சம் வேகும். அதுக்குள்ளேயே நம்ம இங்கே தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின தேங்காவை நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதுலேயே 10லேருந்து 15 முந்திரி உடைச்சி சேர்த்துக்கோங்க. அதையும் இதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். நம்ம வெந்த பாசி பருப்பில் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா திக்கான தேங்காய் பால், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துனதுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. வாசனைக்காக இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் நம்ம ஸ்டார்டிங்லேயே சேர்த்துனோம்னா அதனுடைய ஃப்ளேவர் இல்லாத போயிடும். அதனால் இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காவையும் முந்திரியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டா முந்திரி தேங்காவோட திராட்சையும் சேர்த்து வறுத்து இதோட சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா இருக்கும். ஆனால் பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு முந்திரியும் தேங்காய் மட்டுமே போதுமானது. இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா நெய்யில் சேர்த்து வறுத்துருக்கிறனால சாப்பிடும்போது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். அதனுடைய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுடைய சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த பாசிப்பருப்பு பாயாசத்தை இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்மளுடைய Ramli's Kitchen சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி புது வீடியோக்குள்ள மொபைல் தேடி வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.